ஒரு வீடியோ பார்த்தங்க. தேனி மாவட்டம்ல அல்லி நகரம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல குணசேகரன் ஒருத்தர் 3 ஏக்கர் 10 சென்ட் நிலம் வச்சிருக்காரு. அதுல 1 ஏக்கர் 10 சென்ட்ல வாழை பயிரிட்டு இருக்காரு. மிச்சம் 2 ஏக்கர்ல 10 சென்ட்ல அவர் ஒரு வீடு கட்டி அங்க வாழ்ந்துட்டு வர்றாரு. மிச்சம் இருக்கிறது 190 சென்ட். அவரோட பொருளாதாரத்துக்காக அந்த 190 சென்ட்டை ஒருத்தர்கிட்ட விற்கிறாரு. விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்ப மிச்சம் இருக்கிறது 190 சென்ட் அப்படின்னு சொன்னேன்ல, நான் அப்படி சொல்றப்போ அந்த 190 சென்ட்டுக்கும் திமுகக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க மட்டும் கை காட்டுங்களேன். ஆகா, ஏன்னா சம்மதம் இருக்கு. அப்பதான் தேனி எம்பி தங்க தமிழ்செல்வரோட என்ட்ரி. அவரோட பையன் நிஷாந்த் பேர்ல தான் அந்த இடத்துக்கு பவர் ஆஃப் அட்டானி வாங்கி வச்சிருக்காரு. இப்ப என்னன்னா அந்த 10 சென்ட்ல இருக்கிற வீட்டையும் சேர்த்து கேட்கறாராம் அவர் குணசேகரன். அதை கேட்டு குணசேகரன் வந்துட்டு என்னோட வாழ்வாதாரமே அங்கதாங்க இருக்கு, நாங்க அதை சுத்திதான் விவசாயம் பண்றோம், அங்கேருந்து என்னால கண்டிப்பா காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் திமுக எம்பியான தங்கத்தமிழ் செல்வரோட திமுகவோட ட்ரேட்மார்க் டைலாக் அவர்கிட்ட இருந்து வெளியே வருது. வீட காலி பண்றியா இல்ல அந்த வீடையும் சேர்த்து இடி கட்டுமா அப்படின்றாரு. அதை கேட்ட குணசேகரனுக்கு என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு ஒரே வருத்தம். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நம்ம நாட்டுக்கு தேவை ஒரு திருத்தம். மிரட்டும் திருட்டும் தான் திமுகவோட ட்ரேட்மார்க். அதை செய்யறதுல திமுக தானே ஹால்மார்க்.